அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அதனால் இன்றைக்கி ஏதாவது செஞ்சு உங்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லிவிட்டு இந்த வாரம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ஒரு 1.5 கிலோ எடுத்துருக்கோங்க. ஆல்ரெடி எங்களுக்கு 1.5 கிலோவே பத்தாது, பரவாயில்ல பார்த்துக்குங்க. அதுக்கு தேவையான அளவு தேங்காய், பூண்டு, இஞ்சி, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் சிக்கன் மசாலா, தக்காளி. போன தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து தயார் நிலையில் வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா தேவையான பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேலே வச்சாச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா கொதிக்குதுங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை போட்டுக்கிறோம், பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறோம். ஏன்னா பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டோம்னா கருவேப்பிலை கருகாது, அதுக்காக. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்குறேங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. யூடியூபுக்கு வேண்டி இப்போ தான் சமையல் பண்ணி பழகிட்டு இருக்கிறேங்க. இஞ்சி, பூண்டு, தேங்காயை மிக்சியில் அரைக்க போகிறேங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. அடுத்து தக்காளி போடுறோங்க. தக்காளி நல்லா சாறு வர வரைக்கும் நல்லா போட்டு நல்லா வதக்குறேங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. பாருங்கள், அப்படியே சாறு வர மாதிரி நல்லா வதங்கிருச்சு, பார்த்துக்குங்க. அடுத்து என்ன பண்ணோம்னா இஞ்சி, பூண்டு, தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிறோம். அதையும் சேர்த்துக்கிறோம். கொஞ்ச நேரம் அதெல்லாம் வதக்கிறோம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அது கூட சிக்கன் சேர்த்துக்கிறாங்க. வாசம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக வருது, ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சிக்கன் நல்லா வதங்கணுங்க. சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கிரேவி நல்லா ஒட்டணுங்க. ஒட்டுற வரைக்கும் நல்லா வதக்குவாங்க. அது கூட சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மிளகாய் போட்டுக்கிறதுனால மிளகாத்தூள் அதிகமாக பயன்படுத்த வேணாங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு சிக்கனை நல்லா வதக்கிறேங்க. எல்லாம் சிக்கனில் இந்த மசாலாவெல்லாம் நல்லா போய் ஒட்டுற அளவுக்கு நல்லா வதக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சிக்கனில் பச்சை வாசம் அடிக்காது, மசாலா எல்லாம் நல்லா ஒட்டும். இப்போ பாருங்கள், சிக்கனோட மசாலா எல்லாம் நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? மசாலா எல்லாம் கொட்டிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் சிக்கனோட மசாலா எல்லாம் ஒட்டும். உப்பு தேவையான அளவு கடைசியில் தாங்க நான் சேர்த்துவேன். எதற்காகன்னா உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா சாப்பாடு வீணாக போயிடுங்க. எப்போவுமே குழம்பு வச்சு கடைசியில் உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க.
உங்களுக்கு வந்துட்டு குழம்பு தண்ணியாக வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க, கெட்டியாக வேணும்னா அளவாக சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க, சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு, நல்லா ஒட்டி இருக்குது சிக்கனில். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை அப்படியே லைட்டாக தூவி விட்டோம்னா குழம்பு நல்லா மணமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். இன்றைய சிக்கன் குழம்பு வந்துட்டு முடிவுக்கு வந்துருச்சுங்க. எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு, குழந்தைகளுக்கு போட்டு வச்சுருக்கிறேன். தீபன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தீப்திஸ்ரீ நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். ஆல்ரெடி வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ரொம்ப நன்றி.